ஹே மை சைலண்ட் வாரியர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நமக்குள்ள ஏன் எப்பவுமே வெறுமையா இருக்கு, அதாவது எம்டினஸ், அண்ட் அதை எப்படி சரி செய்யறதுன்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். நாம எல்லாருமே ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு உணர்வை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம லைஃப்ல நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கும், பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமையான உணர்வு கூடயே இருக்கும். சில நேரம் மௌனமா பேசக்கூட நம்மளுக்கு தோணாது, ஏன்னா மற்றவங்க புரிஞ்சுக்காம போயிடுவாங்களோன்ற அந்த தாட்டு. ஏன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்க மாதிரி தானே தெரியும் எல்லாருக்கும். ஸோ இதனாலேயே நமக்குள்ள நிறைய வெறுமையான உணர்வுகள் இருக்கு. இந்த வெறுமை ஏன் வருதுன்னு தெரியுமா? அர்த்தமற்ற வாழ்க்கை ஓட்டத்தினால தான். அது என்ன அர்த்தமற்றுன்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம தினமும் ஒரே மாதிரியான லைஃப் லூப்ல தான் மாட்டிட்டு இருக்கோம். காலையில எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், மொபைல் யூஸ் பண்றோம், வேலைக்கு போறோம், தூங்குறோம். சேம் அதே மாதிரி தான். மார்னிங் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், ஃபோன் யூஸ் பண்றோம், வேலைக்கு போறோம், தூங்குறோம், ரிப்பீட்டு. ஸோ இந்த ஒரு மிஷின் மாதிரியான ஒரு லைஃப்ல எங்கிருந்து நம்மளுக்கு உணர்ச்சின்னு ஒன்று இருக்கும்? நாம நம்ம லைஃப்பை வாழ சொன்னா மெஷின் மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக டெய்லி ஓடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வெறுமையான உணர்வுன்றது நம்மளுக்கு வரதானே செய்யும். உண்மையான தொடர்புகள் இல்லாம போறது. இப்ப இருக்க காலகட்டத்துல நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கு. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு பேசுறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனா எத்தனை பேர்கிட்ட நம்ம உண்மையா பேசுறோம்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளோட குறைகள், கவலைகள், ஏன் பயம், இதெல்லாம் பத்தி நம்ம யார்கிட்ட தான் ஓப்பனா ஷேர் பண்றோம்? யார்கிட்டயும் கிடையாது. இந்த எமோஷனல் க்ளோஸ்னஸ் இல்லாதனால தான் நமக்கு தனியாகவும் வெறுமையாகவும் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களை நீங்களே மறக்கிறது. உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு, இல்லை நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? உங்க லைஃப்ல நீங்க என்ன தேடுறீங்க, லாஸ்டா நீங்க எப்போ உயிரோட்டமா ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு என்னதான் பிடிக்கும்னு? எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மற்றவங்க உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. நீங்க தான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க தான் உங்க கூட எப்பவும் கனெக்ஷன்ல இருக்கணும், உங்களை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இல்லாதனால தான் உங்களை நீங்களே மிஸ் பண்றீங்கன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வருது. ஆனா என்ன, அது நம்ம யாருக்கும் தெரியறது கிடையாது. நமக்குள்ள ஏதோ வெறுமையா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க உங்களையே மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை நீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்க? யார் உங்க கூட கனெக்ஷன்ல இருக்காங்களோ இல்லையோ, நீங்க உங்க கூட கண்டிப்பா கனெக்ஷன்ல இருந்துதான் ஆகணும். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எது தேவைன்றத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெறுமையான உணர்வு வரவே வராது. ஸோ என்ன ஆனாலும் உங்களை கைவிடாம உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரி, இதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வர்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்களோட மௌனத்தோட நேரம் செலவழிக்கிறது. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாச்சும் அமைதியா உட்காந்து உங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. சொல்லப்போனா அந்த அமைதி தான் உண்மையவே பேசும், மனசு விட்டு பேச ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம், இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றது. சொல்லப்போனா உங்களுக்கு துணை உங்களை விட்டு அவர் யாரும் இருக்க மாட்டாங்க. செகண்ட், உங்களுக்கு அர்த்தமுள்ள விஷயங்களை பத்தி யோசிக்கிறது. நீங்க எப்போ கடைசியா மனசு விட்டு நிஜமா பேசி சிரிச்சிங்கன்னு யோசிங்க. உங்களை மறந்து சந்தோஷமா இருந்தது எப்போ? இந்த விஷயம் எல்லாத்தையும் திரும்ப உங்க லைஃபோட கனெக்ட் பண்ணுங்க. மேபி அது உங்களுக்கு பிடிச்ச சிங்கிங்காக இருக்கலாம், இல்லை ட்ராயிங், டான்ஸிங், அந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வாக்கிங்கோ இல்லை ரன்னிங்கோ, உங்களுக்கு பிடிச்சது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது நீங்களாக உணரணும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்து பண்ணுங்க. அதில் நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணுவீங்க.
ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் தான் பதில் கண்டுபிடிக்கணும். தேர்டு, உண்மையாக பேச ஒரு பர்சனை தேடுங்க. நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கும் உங்களை ஜட்ஜ் பண்ணாத ஒரு பர்சன் உங்கள் கூட எப்பவும் இருக்கணும். நீங்கள் பேசுகிறதுல தான் உண்மையான மருந்தே இருக்குது. ஸோ பயப்படாமல் தைரியமாக உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் தான் வெளியே கொண்டு வந்து பேசணும். ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தனிமையான உணர்வை என்ன தெரியுமா பண்ணும்? நம்மளை மற்றவங்க கிட்டேருந்து விலக்கி வைக்கும். அது விலக்கி வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி நமக்குன்னு யாருமே இல்லைன்ற ஒரு தாட்டை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி தாட் தான் நிறைய பேரை தவறான முடிவுகள் எடுக்க வச்சிருக்கு. லைஃப்பில் தப்பான டெசிஷன் எடுக்கிறவங்க எல்லாரையும் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைம் அவங்க பேசுகிறத அவங்க சொல்கிறத கேட்க ஆள் இல்லாமல் போயிருக்கு. ஸோ அந்த டைம் அவங்க கூட யாராவது ஒரு பர்சன் இருந்திருந்தாங்கன்னா மேபி அவங்க தப்பான முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க லைஃப்பில். ஸோ பேசுகிறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பாக. நம்ம வாழ்க்கையில் பாதி பிரச்சனை நம்மளை விட்டு போகணும், சரியாகணும்னா பேசணும். நம்ம மனசில் பட்டது தைரியமாக பேசணும். அது அப்போவே பேசிட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதை உள்ளே அடக்கி வைக்கிறதோ இல்லை சொல்லாமல் மறைக்கிறதோ தான் இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனையாக வெடிக்கும். ஸோ உங்கள் மனசில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கவங்க யார்கிட்டையாவது நீங்கள் ஷேர் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணுறதுனால நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வரலாம். எந்த ஒரு தப்பும் நடக்காது. ஏன்னா பேசுகிறது அப்படி ஒரு மருந்து மாதிரி நம்ம லைஃப்க்கு. அது ஒன்றே எல்லாத்தையும் சரி பண்ணிடும். நம்பிக்கையோட மனசை வழி நடத்தி கொண்டு போகணும். தினமும் ஒரு சிம்பிள் கேள்விதான் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். அது என்னன்றத மறக்காம எழுதிக்கங்க. இன்னைக்கு நான் உண்மையாகவே என் லைஃப்பை வாழ்ந்திருக்கேன்னா, இன்கேஸ் நான் அப்படி வாழ்ந்திருந்தேன்னா அது என்ன தருணன்றத மறக்காம நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரு லைன்னால என்ன ஆயிரப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஒரு லைனே போதும். உங்கள் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே ஹீல் ஆகும். சின்ன விஷயங்கள் தான், ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ ஃபைனலாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, நீங்கள் உணர்கிற இந்த வெறுமை, அதாவது எம்டினஸ், அது ஒன்றும் தோல்வியோ இல்லை முடிவோ கிடையாது. அது உங்கள் மனசு உங்களுக்கு கொடுக்குற சிக்னல் தான். ஸோ அதை உன்னிப்பாக கவனித்து அதுக்கு தேவையானதை நீங்கள் தான் செய்யணும். ஸோ வெறுமையோடு போராடாமல் அதை உணர்ந்து கவனித்து அண்ட் ஃபைனலாக அதுலேருந்து நீங்கள் ஹீல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். லைஃப்பில் இன்னும் எதுவும் முடியலை, இதுதான் ஆரம்பமே. இந்த வீடியோ உங்கள் மனசோட கனெக்ட் ஆகிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை அவங்களுக்கும் நம்மளோட சேனலுக்கும் மறக்காமல் தாங்க. இது போல் மேலும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காமல் நம்ம சைலண்ட் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.